حي على الفلاح. துஆ இருக்கணும். அப்படி இல்லன்னா அதுக்கார்ல இந்த துஆ இருக்குது. அல்லாஹும்ம தஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக் வ அஅமாலனா மினர் ரியா வ அல்சினதனா மினல் கذب வ அயுனனா மினல் கியானா فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. நாலு துஆ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நயவஞ்சகத்தனத்தை விட்டும் எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துள்ளார். இரண்டாவது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், முகஸ்துதியை விட்டும் எங்களை அமல பாதுகாத்துடுவார். முகஸ்துதியை விட்டும் எங்களை அமல பாதுகாத்துடுவார். மக்களுக்காக வேண்டி அமல் செய்யவும் முடியாது, மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் முடியாது. சதக்கா கொடுக்கணும், மக்களுக்காக வேண்டி சதக்கா கொடுக்கவும் மேலாது, மக்கள் பார்க்கிறாங்கிறதுக்காக வேண்டி அமல உடவும் மேலாது. இதுதான் அமல். இப்படி செஞ்சாத்தான் அமல். ஒருத்தர் அமல் செய்யக்கூடிய மக்கள் பார்க்கிறாங்க, பார்க்கணும்ன்றதுக்கு செஞ்சால் அமலும் அல்ல. மக்கள் பார்க்கிறாங்களே என்றதுக்காக வேண்டி உற்சாகத்தின் அது அமல் அல்ல. அமல் என்று சொல்லக்கூடியது ரெண்டுக்கு மத்தியில், நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பாவம் ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லக்கூடியது ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். எதுக்கு மத்தியில் இருக்கும்? ரெண்டு பாவம். செலவழிக்கோணம் ஒரு பக்கத்தில் வீண் விரயம், அதுவும் கூடாது. மறுபக்கத்தில் கஞ்சத்தனம், அதுவும் கூடாது. இங்க கஞ்சத்தனம், இங்க என்ன வீண் விரயம், இது ரெண்டுக்கு மத்தியிலே செலவழிக்கணும். அமல் செய்யணும். ஒரு பக்கம் முகஸ்துதி, மக்களுக்காக வேண்டி அமல் செய்யறது, மறுபக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது. மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் மேலாது, மக்களுக்காக வேண்டி அமல் செய்யவும் மேலாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்க்கு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை நயவஞ்சகத்தனத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக. இரண்டாவது சொன்னாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய அமலுடைய முகஸ்துதியை விட்டு பாதுகாத்துடுவாயாக. அமல்ல ரியாவை தந்துடாதே, உனக்காக வேண்டி அமலுடைய இத முகஸ்துதியை விட்டு பாதுகாத்துடுவாயாக. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், பொய் பேசுவதை விட்டு எங்களுடைய நாக்கை பாதுகாத்துடுவாயாக. வஅல்சினதனா மினல் கذب, பொய்ய விட்டும் எங்களுடைய நாக்க பாதுகாப்பாயாக. இன்னைக்கு நாங்க எல்லாம் எப்படி சொல்றோம்டா, எங்களை அறியாமலேயே பொய் பேசப்படுது. நாங்க உண்மை பேசணும் என்று தான் நினைக்கிறோம். நாங்க எவ்வளவு பொய்க்கு பழகிக்கிறோம் என்று சொன்னா எங்களுக்கு சும்மா பொய் வருகிறது. பொய்ய சொல்லி போட்டா யோசிக்காது, பொய் செல்லுத்தனைப்பான்னு யோசிக்கிறோம். அல்லாஹ்க்கு துஆ கேளுங்கோ, யா அல்லாஹ், பொய்ய விட்டு எங்களை வாய பாதுகாத்துருவாயா. நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், கண்ணுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக துஆ கேட்கல. கண்ணுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக துஆ கேட்கல. துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம, யா அல்லாஹ், பாதுகாப்பாயாக கண்ணுடைய மாறுபாட்டை விட்டும். கண் செய்யக்கூடிய ஹியானத், மாறுபாடு, நம்பிக்கை துரோகம். கண் எப்பயுமே நம்பிக்கை துரோகம். கண்ணுடைய பாவம் நம்பிக்கை துரோகம் என்றுதான் குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. கண் செய்யக்கூடிய மாறுபாட்டையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். கை செய்த பாவம், கை செய்யறது பாவம். கால் நடந்து போறது பாவம். நான் நடந்து போறேன், பள்ளிக்கு நடந்து வாரேன்றது மக்களுக்கு தெரியும். நான் ஒரு கிளப்புக்கு நடந்து போனா மக்களுக்கு தெரியும், கிளப்புக்கு நடந்து போறாரு. உதாரணமாக நான் நடந்து போறேன், ஏண்ட வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க இது அவன் வீட்டுக்கு போறாரு, ஏண்ட ஒரு மதின வீட்டுக்கு போனா எனக்கு மகரம் இல்லாத வீட்டுக்கு போன சொல்லுவாங்க, இது அங்க போறாங்க. மக்களுக்கு வேலை இது நன்மையா பாவமான்றத்தை நடைய வச்சு, உடைய வச்சு, பேச்ச வச்சு மக்களுக்கு மதிக்கணும். ஆனா இந்த கண் செய்யக்கூடியது பாவமா நலவான்றத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது. கண்ணுடைய மாறுபாடு. ஒருத்தர் தொழுகிறார், தக்பீர் கட்டி மாஷா அல்லாஹ், நாங்க நினைச்சோம் தொழுகிறார், தொழுகையார். ஆனா கண் எங்க இருக்குது? அடுத்த வீட்டில் உள்ள ஜன்னல் இருக்காங்க, அடுத்த வீட்டு ஜன்னல் இருக்காங்க. யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்றான், மக்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உன்ட கண் துரோகம் செய்திருக்கிற மக்கள் நம்புறாங்க, நீ பள்ளியில தொழுகிறாய் என்று சொல்லி. இல்ல, உன்ட கண் எங்க இருக்குது? அடுத்த வீட்டு பெண்களே முகத்தில் இருக்குது.
நாங்க சில நினைச்சிரோம் ஒரு ஜமாத்து போகுது மாஷா அல்லாஹ் கஸ்ட்ல போறாங்க மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நாங்க நினைச்சிரோம் சூஃபிகள் போறாங்க நல்ல மக்கள் போறாங்க அப்படியான மக்கள் தான் சந்தேகம் இல்லை அது ஒருத்தர் இருப்பாரு அவர் போறார் எழுதுங்க ரோட்ல போற பெண்களை பார்த்து கொண்டே போறாரு கையில தஸ்மீம் இருக்குது கையில தஸ்மீம் இருக்குது மக்கள் சொல்லேலும் ஓ மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் அவனோட கண் செய்யக்கூடிய துரோகம் எனக்கு தெரியும் மனைவியோட போறோம் கணவனும் மனைவி போறாங்க மாஷா அல்லாஹ் நோன் நினைச்சா என்ன மாப்பிள் என்னோடதான் இருக்கான்னு சொல்லி என்ன மாப்பிள் என்னோடதான் இருக்கிறாரு மாஷா அல்லாஹ் ரெண்டு பேரும் போறாங்க மாஷா அல்லாஹ் இப்ப என்ன நடக்குது முன்னுக்கால ஒரு பெண் வாரா முன்னுக்கால ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார் மாப்பிள்ளையோட பார் வந்து போகுது மனைவிக்கு தெரியாம பார்க்கிறார் அல்லாஹ் சொல்றான் நீ மாறுபாடு செய்கிறாய் உன்னை நம்பி ஒட்டி உன்னோடு இருக்கிறாள் அவளுக்கு நீ துரோகம் செய்கிறாய் உன்னை கண் செய்யக்கூடிய துரோகத்தை நான் அறிந்தவதாக இருக்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க வாகனத்தில் ஒரு விஷயம் ஒரு சீன் முன்னுக்கு வருகிறது கணவன் பார்த்துக்கொண்டே டிரைவ் பண்றாரு அதை பாஸ் பண்ணதுக்கு பிறகு சைட் கண்ணாடி திரும்பி பார்த்தாரு பொண்டாட்டி சொன்னா என்ன முன்னுக்கு பார்த்தது போலமா பின்னுக்கு பார்க்கிறீங்களான்னு கேட்டார் இதனால் அல்லாஹ் சொல்றான் உன்னை கண் செய்யக்கூடிய பாவம் அல்ல உன்னை கண்ணுடைய பாவத்தை யாராலையும் ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது உன்னை கண்ணுடைய பாவத்தை நான் ஜட்ஜ் பண்ணுவேன் உன்னை கண் செய்யக்கூடிய துரோகத்தை நான் அறிந்தவராக இருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது துஆ கேட்டாங்க யா அல்லாஹ் என்னுடைய கண்ணுடைய துரோகத்தை விட்டு பாதுகாப்பாயாக பாப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க பாப்பாக்கு தெரியாம மகன் பார்க்கிறாரு மகனுக்கு தெரியாம பாப்பா பார்க்கிறாரு அல்லாஹ் சொல்றா ரெண்டு பேரை பார்த்து நீங்க வாங்க உங்களை கண் பார்க்கிற பார்வைய வாப்பட பார்வைய மகன் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு மகன் பார்வைய வாப்ப ஜட்ஜ் பண்ண மாட்டாரு ஆனா ரெண்டு பேருடைய பார்வையை நான் ஜட்ஜ் பண்றேன் அல்லாஹ் கண்ணை விட்டு பாதுகாப்பான